சரி நான் கிளம்புறேன். நீங்க பேசி 1 மாசம் ஆகுதுல்ல, நல்லா பேசுங்க. நான் போயிட்டு வரேன். என்னடா? வாங்க வாங்க. என்ன தம்பி, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஆகல, ஆனா ஆயிடும். அப்புறம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன, நான் போய் சொல்லணுமா? ஐயோ, உனக்கு எப்படி தெரியும்? டேய், உங்க அப்பனுக்கு உன் வயசு இருக்கும்போது நான் தான்டா பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுத்தேன். இப்போ உனக்கு. ஆனா நீ மாசியா? வா வா வா. அங்கிளா? ஷாரு எங்க? அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பார்ட்டிக்கு போயிருக்கான். வரதுக்கு லேட் ஆகும்னு நினைக்கிறேன். டீ குடிக்க வரீங்களா? அதுக்கு என்ன, போலாம். வாங்க போலாம். நீங்க கல்யாணம் பண்ணிக்கலையா? இல்ல, அவன் எல்லாத்தையும் சொல்லிட்டானா? ஏன் பண்ணல? நல்ல பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒருத்தியும் வரல. இந்த வாழ்க்கை நம்ம கையில இல்லல்ல. நாம ஒருத்தர் மேல எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் நமக்கு விதி இல்லைன்னா அது கிடைக்காது. அதுக்காக நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி. அப்புறம் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்தது. இப்போ உங்க காலத்துல இருக்கிற சிச்சுவேஷன்ஷிப்பும் ஃபிளிங்கும் அப்போ எங்க காலத்திலே இருந்துச்சுமா. ஆனா எனக்கு அதுல எல்லாம் விருப்பமே இல்ல. அப்புறம் அந்த கடவுளே நமக்கு முன்னாடி ஒருத்தரை கூட்டிட்டு வந்தா கண்ணை மூடிக்கிட்டு அவங்கள மனசார ஏத்துக்கணும். அப்படி அவங்க போனாலும் கவலைப்படக்கூடாது. காஃபி குடிச்சிட்டியாமா? சரி, கப்ப கொடு.